நான்காம் முத்திரையை உடைத்த பொழுது வந்த நீரோ சீசாரனுடைய காலத்தில் தான் இதுவும் மகா உபத்திரவ காலம் எப்படிப்பட்ட அது என்ன மாதிரி இருக்கும் என்றதுகளை எங்களுக்கு இந்த முத்திரை உடைக்கிற இயேசு கிறிஸ்து அவர் மத்தேயு 24 மார்க்கு 13 லூக்கா 21 அதற்கு நாங்கள் வேதத்தால விளங்கப்படுத்த வேணும். இதுதான் அடிப்படையால நாங்கள் நம்புற பிரின்சிபல், அதாவது எங்களோட விசுவாசம் அதுதான். வெளிப்படுத்தல் 6:9-11. அவர் 5ஆம் முத்திரையை உடைத்த போது தேவ வசனத்தின் நிமித்தமும் தாங்கள் கொடுத்த சாட்சியின் நிமித்தமும் கொல்லப்பட்டவர்களுடைய ஆத்துமாக்களை பலிபீடத்தின் கீழே கண்டேன். அவர்கள் பரிசுத்தமும் சத்தியமும் உள்ள ஆண்டவரே, தேவரே, பூமியின் மேல் குடியிருக்கிறவர்களிடத்தில் எங்கள் ரத்தத்தை குறித்து எதுவரைக்கும் நியாய தீர்ப்பு செய்யாமலும் பழிவாங்காமலும் இருப்பேன் என்று மகா சத்தமிட்டு கூப்பிட்டார்கள். அப்பொழுது அவர்கள் ஒவ்வொருவருக்கும் வெள்ளை அங்கிகள் கொடுக்கப்பட்டது. அன்றியும் அவர்கள் தங்களைப் போல கொலை செய்யப்பட போகிறவர்களாகிய தங்கள் உடன் பணிவுடைக்காரரும் தங்கள் சகோதரருமானவர்களின் தொகை நிறைவாகும் அளவும் இன்னும் கொஞ்ச காலம் இளைப்பாற வேண்டும் என்று அவர்களுக்கு சொல்லப்பட்டது என்பதை கர்த்தருடைய வார்த்தை. கர்த்தர் இந்த வேத பகுதியை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. ஆமேன், ஆமேன். அதில் சகோதரர்களே, நாங்கள் இந்த 5ஆம் முத்திரையை உடைக்கிற பொழுதுதான் அது வரலாற்றில் மகா உபத்திரவ காலத்தினுடைய முத்திரை அதுவாக இருந்தது என்பதை நாங்கள் பார்க்க ஆரம்பித்திருந்தோம். அது 4ஆம் முத்திரையை உடைத்த பொழுது வந்த நீரோ சீசாரனுடைய காலத்தில் தான் இதுவும் உடைக்கப்பட்டு எங்களுக்கு காட்டப்பட தொடங்குது. அதில் இப்ப இந்த மகா உபத்திரவ காலம் எப்படிப்பட்ட அது என்ன மாதிரி இருக்கும் என்றதுகளை எங்களுக்கு இந்த முத்திரை உடைக்கிற இயேசு கிறிஸ்து அவர் மத்தேயு 24 மார்க்கு 13 லூக்கா 21 அதை குறித்து நீண்ட ஒரு பிரசங்கத்தை ஒலிவ மலையிலிருந்து அவர் செய்திருந்தவர். அதில் அதை நாங்கள் ஒலிவ மலை பிரசங்கம் என்று நாங்கள் சொல்றாங்க. அந்த ஒலிவ மலை பிரசங்கத்தில் நாங்கள் இந்த மகா உபத்திரவ காலத்தினை குறித்து விளங்கிக் கொள்றதுக்கு நாங்கள் கடந்து வந்தாங்க. அப்படி மகா உபத்திரவ காலத்தை குறித்து பார்க்கறது முன்னுக்கு அதனுடைய கான்டெக்ஸ்ட், அதை எப்படி விளங்குறது என்றதுக்கான ஒரு முக்கியமான பிரின்சிபல்ஸை நாங்கள் விளங்க ஆரம்பிச்சோம். எப்பயுமே வேதத்தை நாம விளங்கல அல்லது விளங்கப்படுத்தல கட்டாயம் நாங்கள் வேதத்தால விளங்கப்படுத்த வேணும். இதுதான் அடிப்படையால நாங்கள் நம்புற பிரின்சிபல், அதாவது எங்களோட விசுவாசம் அதுதான். அதை எங்களோட விசுவாச அறிக்கையில் எங்களோட முற்பிதாக்கள் எழுதி வச்சிருக்கிறோம். நாம் சாப்டர் 1 பேரா 9 அதை மறக்க கூடாது. 1வது சாப்டர் 9வது பேராகிராஃப்ல அந்த பிரின்சிபல் எங்களுக்கு சொல்லப்பட்டிருக்குது. ஸ்கிரிப்சர் should be interpreted scriptures. வேதம் வேதத்தால விளங்கப்படுத்தப்பட வேணும். சோ இப்ப வேதத்தால விளங்கப்படுத்த வேணும்னா ஓகே, அந்த பிரின்சிபல் சரி. இப்ப அதை விளங்கப்படுத்துங்க என்ன என்று யாரும் கேட்டா நாங்கள் என்ன சொல்ல வேணும்? அதாவது வேதத்தை அதனுடைய வரலாற்று இலக்கண முறையில விளங்கப்படுத்தும். வேதத்தை வரலாற்று இலக்கண முறையில விளங்கப்படுத்த வேணும். அப்ப வரலாற்று முறை இலக்கண முறை. அப்ப வரலாற்று முறை என்றது என்ன? அப்ப வரலாற்று முறை என்ற அந்த பகுதி நாம இப்ப விளங்க போற பகுதி யாரு கதைச்சது, யாருக்கு கதை பட்டு கொண்டிருந்தது, ஏன் அந்த கதை வந்தது, அப்ப அதுல கதைக்கப்படுற விஷயங்கள் அவர்களுடைய வரலாற்றுல அவர்களுடைய காலத்துல அது எப்படி அவர்கள் விளங்கி கொள்ளுவீனம், நம்மட காலத்துல இருக்கிற விஷயங்கள் அவர்களுடைய காலத்துல இருந்ததா அல்லது அவர்களுக்கு ஏதாவது தெரியுமா அதை பற்றி என்றதெல்லாம் நாம யோசிச்சு வரலாற்று ரீதியா அதை முதல் படிக்க வேணும். அப்ப அதுலதான் நாங்க பார்த்தனாங்க யுத்தங்களையும் செய்திகளையும் கேள்விப்படுகிறோம் நாம வாசிக்க தொடங்கியல. அவர்களுடைய காலத்துல அப்ப யுத்தம் என்ன, அவருடைய காலத்துல யுத்தங்கள் எப்படி இருந்தது, அவர்களுடைய கால யுத்தங்கள் நாடுகளுக்கு நாடு பல நாடுகள் சேர்ந்து ஒரு நாட்டுக்கு எதிராக அதுல பயன்படுத்தப்பட்ட கருவிகள் என்ன, அந்த யுத்தங்களினுடைய தந்திரோபாயங்கள் எப்படி இருந்தது என்று பாக்கல எங்களுக்கு விளங்கிக் கொள்ள நம்மட காலத்தில் நடக்கிற யுத்தம் மாதிரி அங்க நடக்க இல்லை. நம்மட காலத்துல இருக்கிற யுத்தம் ஒன்று மாதிரி அங்க முற்றிக போடப்பட இல்லை. எங்களுக்கு
அந்த காலத்துல அந்த கருவிகள் ஒன்றுமே இல்லை. அப்ப நாமள இப்ப யுத்தங்களையும் செய்திகளையும் கேள்விப்படுகிறீர்கள் என்று சொன்ன உடனே பாத்தீங்களா, இந்த பொம்மர் ஷெல் வருது, இந்த ஷெல் அடிக்கிறோம், இந்த கன் போர்ட்ல இருந்து அடிக்கிறான், இந்த பாத்தீங்களா நாம பங்கருக்குள்ள எல்லாம் பட்டி போக வேண்டி கிடக்குது என்ற இந்த யுத்தம் இல்லை அங்க நடந்த யுத்தம். அவளுக்கு பொம்மரும் தெரியாது, ஷெல்லும் தெரியாது, கன் போர்ட்டும் தெரியாது, அவங்களுக்கு ஒரு எலக்ட்ரிக்கல் ஒரு விஷயமும் தெரியாது. ஏன்னா அப்ப ஒன்றும் இல்லை. அப்ப நம்மட வரலாறும் நாம இருக்கிற வரலாற்று காலப்பதி அவர்கள் யுத்தங்களையும் கேள்விப்பட்ட அல்லது யுத்தம் செய்த வரலாறும் டோட்டலா வித்தியாசம். அப்ப இந்த பகுதியை விளங்கப்படுத்தீங்களா பாத்தீங்களா, அதான் இப்ப நமக்கு இந்த நடக்குது உக்ரைன் ரஷ்யா சண்டை. இங்க பாருங்க, நமக்கு காசாவில் இஸ்ரேல் அரப் சண்டை பாத்தீங்களா, அதான் இந்த யுத்தங்களையும் செய்தி கேள்வி. இயேசு அதை கடைசி வரைக்கும் சொல்லவே இல்லை. அது நாம இயேசு சொன்ன நாம விசத்தனமா கற்பனை செய்து கொண்டு நம்புற விளக்கத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இயேசு அது சொல்லவே இல்லை. யுத்தங்களையும் செய்தி கேள்விப்படுகிறோம் அவர் கதை கேட்க. அவர் சொன்னதெல்லாம் ரோமர்கள் எப்படி அங்க சண்டை இங்க சண்டை, இந்த போர் அந்த போர் இந்த போர் என்று தொடங்குவாங்க, எப்படி நாடுகளுக்கு இடையில யூதர்கள் போரிட போறாங்க, எப்படி மற்ற இனங்கள் எப்படி அப்ப இருக்கிற ரோமர்களுக்கு எதிராக எழும்ப போறாங்க, இல்ல ரோமர் யார நசுக்க போறாங்க. அப்ப இதுதான் அந்த வரலாற்று கான்டெக்ஸ்ட். இந்த வரலாற்று கான்டெக்ஸ்ட் தான் நாம வரலாற்று ரீதியா விளங்கணும் சொல்றோம். அதை விட்டு போட்டு அமெரிக்கன் லெபனான் யுத்தம் அல்லது மிடில் ஈஸ்ட்ல ஈராக் ஈரான் யுத்தம் அல்லது இங்க அந்த யுத்தங்களுக்கும் மத்தேயு 24:2-3 சம்பந்தம் இல்லை. வரலாற்று கான்டெக்ஸ்ட் அது இல்லை. அதைத்தான் நாம பைபிளை நாம விளங்கலையும் மற்றாளுக்கு விளங்கப்படுத்துகளையும் முதல் அந்த வரலாற்று கான்டெக்ஸ்ட் என்ன சூழல்ல அந்த வசனங்கள் கதப்படுதுன்றது தெளிவாக தெரிய வரும். அந்த நேரத்தில் சேட்டலைட் இல்ல, அந்த நேரத்தில் செய்மதிகள் இல்ல, அந்த நேரத்தில் போன்ஸ் இல்ல, அந்த நேரத்தில் எலக்ட்ரிக்கல் டிவைசஸ் இல்ல, கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணை இல்ல, ஒன்றும் இல்ல. அதனால யுத்தம் நாம பார்க்கிறதும் அவங்க இயேசு கதத்திலும் டோட்டலா வேற விஷயம். இதைத்தான் நாங்கள் சொல்றாங்க. நாம வரலாற்று ரீதியான விளக்கம் நமக்கு தெரிஞ்ச வரலாறை கொண்டு வந்து பைபிளுக்குள்ள பூத்த கூடாது. மாறாக பைபிள வரலாறு நம்ம விளங்கிக் கொள்றது, நாம பைபிளை விடும். அதைத்தான் வரலாற்று விளக்கம் சொல்றது. என்ன நமக்கு நான் சொன்ன யூடியூப்ல இந்த SD வேற அந்த நான் பார்க்கல, யாரோ கேள்விப்பட்ட. அப்ப இது 3-4 வருஷத்துக்கு முன்னுக்கு ஒரு ஆள் எனக்கு சொன்னது. அப்ப இடையில போய் அப்ப தட்டி பார்த்தா அவன் பொய்யும் முருட்டும். இப்ப இடையில பார்த்தா ஒவ்வொன்றும் பெருசில இல்ல. நாம ஒருக்கா யூடியூப்ல அந்த ஆள்ல பார்த்தோம்டா அப்புறம் நாம எப்பயும் யூடியூப் போய்ல அதுவும் ஒருக்கா பாப் பண்ணி வேறு. அதான் பாக்குறது சரியான கவனமா இருக்கணும். ஏன்னா நாம விரும்பாட்டியும் அது ஒருக்கா நோட்டீஸ் வரும். கவனமா இருக்கணும். இதால நாம போனுகள் எல்லாம் சரியான கவனமா, உண்மையில சேஃபான விஷயம். பேசாம பட்டன் போன் 2 வேண்டி வீட்டை வைக்கிறது. இந்த டச் போன்கள் ஒன்றும் தேவையில்லை. பொதுவா பைபிள் தெரியாதாக்களுக்கு டச் போன் ஒன்றும் தேவையில்லை. ஏன்னா பைபிளை பற்றி அறிவில்லாத வேத சத்தியத்தால் ஆளப்படாதாக்களுக்கு பிறகு அந்த போன் இந்த போன். நாங்கள என்ன இந்த டச் போன்கள் பார்த்தா 3-4 எடுத்துட்டு படிச்சுட்டு கிழிச்சோம். நாங்கள் ஆகல பள்ளிக்கூடம் எங்களுக்கு போன் இல்லை சார், அவ்வளவுதான். ஏதாவது முன்னாள் சொல்லி விடுங்க, எங்களால வேற ஒன்றும் செய்யல, அவ்வளவுதான். நாங்கள் ரெடி இல்லையா அதுகளுக்கு. பாவம் செய்து நரகம் போறதா டச் போனை வச்சுக்கொண்டு புள்ளட படிப்பண்டு நொண்டி சாட்டு சொல்லி போட்டு கொண்டு நாம விசர் கூத்தாடுறது. ஆகல சரியான கவனமா இருக்கணும். பிறகினமான ஆட்கள் நான் சொன்னேன், கோபிர ஃபேமிலியெல்லாம் டிவியை திருப்பி கலட்டி போட்டு திருப்பி வை வேண்டும். இது 10 வருஷத்துக்கு முன்னுக்கு ஏண்டா டிவி நடுவுக்குள்ள இருந்தோண்டு உனக்கு பிரச்சனை வீட்டுக்குள்ளைய அதெல்லாம் கலட்டி வச்சுட்டு திருப்பி வச்சுட்டாங்க. அவ்வளவுதான், எல்லாம் முடியும். அப்படியே போயாச்சு. இப்படி சொல்வழியில் கேட்டு நடந்த கடவுள் நம்மள அந்த கீழ்ப்படிவுக்கு தக்க பலன்களையும் விருத்திகளையும் தருவார். ஆமே. அப்படி இல்லையா உள்ளதை கூட குட்டிச்சூராகி கழுத செஞ்சு கட்டணம் பார்ப்போம் மாதிரி தான் போகும். அதுல சரியான கதவை நம்மள இருக்கவர். சோ இதான் வரலாற்று முறை. இலக்கண முறை என்று நாம சொல்றது அந்த பகுதி எழுதப்பட்டிருக்கிற இலக்கணம் என்ன. அப்ப எங்களுக்கு தெரியும் பைபிள்ல வரலாற்று புத்தகங்கள் இருக்குது, பைபிள்ல பாடல் புத்தகங்கள் இருக்குது, வரலாற்றுல தீர்க்கதரிசிகளுடைய புத்தகங்கள் இருக்குது, வரலாற்றுல பைபிள்ல சுவிசேஷ புத்தகங்கள் இருக்குது. இப்படி சங்கீதம் பாடல் புத்தகம், சங்கீத புத்தகம்.
அப்ப நமக்கு தெரியும் பெரிய தீர்க்கதரிசிகள் புத்தகம் என்ன, சின்ன தீர்க்கதரிசிகள் புத்தகம் என்ன, பஞ்சாங்கங்கள் என்ன, சுவிசேஷங்கள் என்ன, நிருபங்கள் என்ன, பாடல் புத்தகங்கள் என்ன, அது பாட புத்தகம் சங்கீதம் மட்டும் இல்லை, உன்னத பாட்டும் பாட்டு தான், உன்னத பாட்டு சங்கீதம் தான் பாடுறேன்னா அது என்னன்னு சொல்றது, உன்னத பாடல் அல்லது சாங்ஸ் ஆஃப் சொலமன் அல்லது சாங்ஸ் ஆஃப் சாங்ஸ், அதான் ஹீப்ரூவில். அப்ப பாடல்களின் பாடல், பாடல்களின் பாடல். அப்ப சரியான காரணம் நம்ம பாட்டு புத்தகம் சங்கீத புத்தகம் வச்சு கொண்டு கொடுக்கலாம். பைபிள்ல பாடல் முறை, அப்ப அதைத்தான் இலக்கணம் என்று சொல்றோம் நாங்க. அப்ப வரலாறா, பாட்டா, கதையா, உருவகமா, உவமையா, விடுகதையா என்ற இதுகள் பைபிளுக்குள்ள இருக்குது. அப்ப அது எழுதப்பட்டிருக்கிற அந்த கிராமட்டிக்கல் ஸ்டைல் என்னன்னு தெரியும். அப்ப அது என்ன, இது என்னோட அப்ப என்ன உனக்கு தமிழே அப்ப தெரியாது என்னண்டா, அதுதான் தமிழ ஒரு பாடமா முதலாம் ஆண்டு படிக்கிறோம். என்ன பிறகு தமிழோட பிறகு ஒரு பிறந்தாப்புறம் தமிழே எங்களுக்கு சொல்லி தந்தது. அப்ப அதுல சரி நாம பிறகு நம்ம தமிழர், எங்களுக்கு தமிழ் தெரியாது. நம்ம தமிழர் ஒரு அம்மா அப்பாவுக்கு பிறந்தது நமக்கு தமிழ் தெரியாது. ஆகையெல்லாம் தமிழ் அந்த இலக்கணம் படிச்சே ஆகணும். முதலாம் ஆண்டுல இருந்து 11ஆம் ஆண்டு வரைக்கும் அவங்க படிப்பிக்கிறாங்க ஓரளவுக்கு, அதுகளை விளங்க. அப்ப இந்த இதுகள் எல்லாம் முதலாம் ஆண்டு, 2ஆம் ஆண்டு, 3ஆம் ஆண்டு, 4ஆம் ஆண்டு, 5ஆம் ஆண்டுல நமக்கு பேசிக்கல் விளங்கு. 6ஆம் ஆண்டு, 7ஆம் ஆண்டு, 8ஆம் ஆண்டு வரை இப்ப நான் கதைச்ச அவ்வளவும் தெரியும். ஆகையால பள்ளிக்கூடத்தில் 8ஆம் ஆண்டு வரைக்கும் படிச்சிருந்தா கூட தெரியும் நான் கதைக்கிறது. ஒரு ஆளுக்கு வேதத்தை படிக்கிறதுக்கு இலக்கணம் தெரியும் என்னன்னு. அப்படி இல்ல அந்த அளவு படிப்பு இல்லைன்னா இலக்கண புத்தகம் தரம் படித்துக்கொள் வீட்டவர் என்ன செய்யறது, வேதத்தை படிக்கணும்ன்றதுக்காக நாமல் இலக்கணம் படிக்க வேண்டிய வேணும். ஏன்னா அதே செய்யாம பரலோகம் போய் சேர்றது. பரலோகம் மொக்குகளுக்கான இடம் இல்ல. திருப்பி திருப்பி சொல்றது, இயேசு கிறிஸ்து என்றாலே ஞானம், இயேசு கிறிஸ்து என்றாலே இருண்ட புத்திகளுக்கான வெளிச்சம், அறிவு. அவர் கடவுளுடைய அறிவாகிய ஒளி. ஆகையால அறிவில்லாதவன் பரலோகம் வர இயலாது. ஆகையால்தான் சரியான கவனம் நாம வேதத்துக்கு இவ்வளவு கடவுள் நமக்கு அறிவிருந்தா அட்லீஸ்ட் அந்த இலக்கணங்கள் எங்களுக்கு தெரியணும். அது என்ன முறையில இப்படி இருக்கு அந்த மெதடுல நாம அதை விளங்கி, அப்ப இந்த பகுதி இப்ப வரலாற்று பகுதியா அல்லது இது தீர்க்க தரிசன பகுதியா அல்லது இது ஒரு பாடல் பகுதியா அல்லது இது உருவக உவம பகுதியா என்றது அந்த பகுதியை நாம பிரிக்கிறதுக்கு எங்களுக்கு தெரியும். அப்படி அடையாளம் கண்டு அந்த அந்த அர்த்தத்துல அதை விளங்கப்படுத்தும். அதனால பாட்டை பாட்டு மாதிரி விளங்கப்படுத்தணும், நாம வரலாறு வரலாறு மாதிரி விளங்கப்படுத்தணும், தீர்க்க மாதிரி விளங்கப்படுத்தணும். அப்ப அதுக்கு ஒவ்வொன்றுக்கும் அது இருக்கிற முறை இருக்கு பைபிள்ல. சோ நாங்கள் அந்த வரலாற்று முறையும் இந்த இலக்கண முறையையும் சேர்த்துதான் பைபிளை நாம விளங்கிக் கொள்ளணும், மற்றவர்களுக்கு விளங்கப்படுத்தும். அதனால அந்தந்த பகுதியில் ஒப்பிடப்பட வேணும். அதனால பாட்டு என்ற வரைக்குள்ள அந்த பாட்டுல சொல்லப்பட்டிருக்கிற விஷயம் உயர்வு நவிச்சியா, வஞ்ச புகழ்ச்சியா, அது நமக்கு எதுகையிலையா மோனையிலையா கதப்படுது, அந்த பாட்டுல அந்த உருவகம் என்ன, அதுல இருக்கிற உவமை என்ன, இதுகளெல்லாம் தெரியும். அதே இது அந்த லிட்டரரி ஸ்டைல், அந்த இலக்கண நட வரலாற்று ஆவணங்களையும் சில சில இடங்கள பயன்படுத்தி இருக்கலாம். அப்ப அதை எப்படி அதுல இருந்து பிரிச்சு பார்க்கணும் என்றதுக்கு நமக்கு இலக்கணம் தெரியணும். சரியா? அதுல அது ரெண்டின் அடிப்படையிலிருந்து நாம வேதத்தை விளங்க வேணும், வேதத்தை விளங்கப்படுத்த வேணும். அது தெரியாதாக முதல் பைபிளை திருப்பி திருப்பி வாசிச்சு இலக்கணத்தையும் படிச்சு கொண்டு அந்த கால வரலாற்றை நாம பைபிளுக்குள்ளே ஒப்பிட்டு நாம பார்த்து கொண்டு இருக்க வேணும். ஏண்டா பைபிள் தமிழ்ல எழுதப்படையில பைபிள் எபிரேயத்திலையும் கிரீக்லயும் எழுதப்பட்டது. நமக்கு தமிழ்ல இப்ப கடவுள் கிருபியா தந்தபடியில் அட்லீஸ்ட் தமிழ் இலக்கணத்தின்படியாவது விளங்கிக் கொள்வது நமக்கு அவசியம். சோ இதை நாம போன முறை நான் தெளிவாக திட்டமாக பார்த்தனாங்க. அப்படி பார்க்கல இவ்வளத்துக்களையும் பிறகு நாம பிழையான போதனைகளை கொண்டது அல்லது தவறான போதனைகள் இருந்தால் நாம பரலோகம் போயிலுமோ என்ற ஜோசிகளை என்ன மாதிரியான தவறு என்றால் அந்த கேள்வி, அந்த கேள்வி அது கேட்டுக்கு ஏதுவான தவறா அல்லது சுயநீதியை ஏற்படுத்துகிற தவறா அல்லது கேட்டுக்கும் இல்ல சுயநீதியும் இல்ல, இதால எங்களுக்கு தேவ பக்தியும் ஒன்றுமே குறையல, நாம பாவமும் செய்யல என்றா அப்படிப்பட்ட ஒரு தவறா. அப்ப அந்த மூன்றுக்கு நான் உதாரணம் சொல்லியிருந்தேன். கேட்டுக்கு ஏதுவான தவறு என்று சொன்ன கட்டாயம் அது எதோட சம்பந்தப்படும், 10 கற்பனையோட சம்பந்தப்படும். சுயநீதியான தவறு, சுயநீதியான வரக்கூடிய தவறு அது அது எப்படிப்பட்ட தவறா இருக்கும்? பரிசேய நீதி எப்படிப்பட்ட தவறு? அது பரிசேயர் என்ன பிளவிட்டது?
இல்ல இல்ல. பரிசேயர் என்ன பிழை விட்டவர்? அது சுயநீதி என்ன? எப்படி அது சுயநீதி? இல்ல இல்ல. கடவுள் தேவைப்படுத்துறதுக்கு மிஞ்சி தேவைப்படுத்து அது சுயநீதியை கொண்டு வரும். அதான் அந்த பாயிண்ட். கடவுள் தேவைப்படுத்துறதுக்கு மிஞ்சி தேவைப்படுத்தினா அது சுயநீதியை கொண்டு வரும். இதான் அந்த உதாரணம். கேட்டுக்கு எதிரானவங்க 10 கற்பனைக்கு எதிரானது. சுயநீதியை கொண்டு வர்றது கடவுள் தேவைப்படுத்துறது மிஞ்சி தேவைப்படுத்துறாரு. அல்ல, கடவுள் தேவைப்படுத்துறதுக்கு மிஞ்சி தேவைப்படுத்துறாரு. கேட்டுக்கு எதுவான சுயநீதியும். அப்ப சுயநீதிக்கு உதாரணம் என்ன சொன்ன? சுயநீதி இப்ப நம்ம காலத்தில் எழும்பக்கூடிய சுயநீதிக்கான உதாரணங்கள் சங்கீதம் புத்தகத்துல இருந்து 150 சங்கீதம் மட்டும்தான் பாடம். கடவுள் தேவைப்படுத்தின ஒரு 150 சங்கீதம் பாடம் பைபிள்ல எங்கேயாவது இருக்குதோ? அவர் வேதத்தை பாடம் சொல்லி இருக்கிறார், கிறிஸ்துவின் வசனத்தை பாடம் சொல்லி இருக்கிறார். நீ என்ன புதுசா 150 பாட்டு மட்டும்தான் படிப்பேன்னு சொன்ன? அப்ப கடவுள் தேவைப்படுத்துறது மிஞ்சி தேவைப்படுத்தின கடைசியில என்ன வரப்போம்? சுயநீதி எப்படி வரும்? சங்கீத 150 சங்கீதத்தை விட வேற பாட்டு படிக்கிறவன் எல்லாம் பிழையான ஆக்கள் என்று நாம தீர்க்க தொடங்குவோம். அப்படி தீர்க்க தொடங்குனோட அப்ப நாம யாருப்ப? நாம நீதிமானம், நாம நீதி, நாம கடவுள வசனத்தில் எங்கிற கடவுள வசனம் நிக்கணும்? அப்படி ஒரு வசனம் இல்ல. ஆனா இல்ல இப்படி செய்தா கடவுளுக்கு அதானே சந்தோஷமா இருக்கும். அப்ப வேற வேற காரணங்கள் சொல்லும், பைபிள்ல இருந்து ஒன்றும் காட்ட மாட்டோம். பைபிள் தேவைப்படுத்தாத விஷயத்தை தேவைப்படுத்த வழிக்கிட்டு கடைசியில மற்றவன குற்றவாளி அத்தித்து போட்டு நாம சுற்றவாளி என்று காட்டுறது பிற நீதிமான் தன சுயநீதி. என்ன உதாரணம்? அது கேட்டுக்கு எதுவான போதனையா? அது 10 கற்பனைக்கு எதிரான. கிறிஸ்துமஸ் 10 கற்பனைக்கு எதிரான போதனை. அதுல கேட்டுக்கு அதை செய்கிறவன் அப்பீல் இல்ல, நாசம் எல்லாம். பெண் நாம சபைக்கு வெள்ள உடுத்து கொண்டு வரணும், சேர்ச்சுக்கு வெள்ள உடுக்கணும். அப்ப இது 10 கட்டளையில ஒன்றும் இல்ல. இது பைபிள் தேவைப்படுத்துறது மிஞ்சி தேவைப்படுத்துறது. அப்ப கடைசியில என்ன பாது சுயநீதி? அதுக்கு கலர் போட்டு கொண்டு வரணும். நீ ஒரு மேரி பாப்ப, அதுக்கு பிறகு நீ தான் பரிசுத்தவான், நீதிமான், பரிசுத்தவாட்டின்ற மாதிரி நீ யோசிக்க தொடங்குவ. மற்றவங்க எல்லாம் பார்த்து அவளுக்கு உலக ஸ்நேகம் இருக்கு, உலக ஆசை இருக்குது என்று சொல்லி வசனங்களை உனக்கு ஏற்ற மாதிரி கொழுவுவ. இப்ப முதல் கேள்வி, சேர்ச்சுக்கு வரைகளை கடவுள் என்ன உடுப்பு போட்டு என்ன கலர் போட்டு கொண்டு வரும் பைபிள்ல சொல்லி இருக்கிறாரு? இல்ல. பிறகு என்ன வெள்ளை சிவப்பு கருப்பு கதைக்கிற? கடவுள் சொன்னதெல்லாம் ஒழுங்கும் கிரமமா எந்த விதத்திலையும் மற்ற இடர்களுக்கு உட்படாத உடுப்பு போட்டு கொண்டு வா, அவ்வளவுதான். அதான் பைபிள். பிறகு நீ வெள்ளையை மட்டும் போட கலர்ல கதைக்கிற. அகல அந்த வெள்ளை மட்டும் போடுற ஆக்களுக்கு ஒரு விதமான சுயநீதி, அது மண்டிய நிரப்பம். மற்ற ஆக்கள் எல்லாரும் ஏதோ தங்களுக்கு கீழான ஆக்கள் மாதிரிதான் பார்க்க வலிக்கணும். இது இந்த சுயநீதி. 10 கற்பனைக்கு எதிராக போனா அதுக்கு கேட்டுக்கு ஏதுவானது. வேதத்துக்கு மிஞ்சி செய்யும்படி தேவைப்படுத்தினா 10 கற்பனைகள் அது வரே இல்லை. ஆனா வெளியா அது சுயநீதி. அல்லது முக்காடு போடுங்க, முக்காடு போடல எல்லாம் முக்காடு போடுறோம். முக்காடு போடுண்டா கடைசியில முக்காடு ஏன் போடணும்? அந்த கான்டெக்ட் என்ன? அது ஏன் ஆண்டவர் சொன்னவர்? அதனுடைய விஷயம் என்ன? அது எல்லா சபைக்கும் அது கதவட்டதா? அது ஒரு சபையில மட்டும் இருந்த பிரச்சனையா? அது இப்ப ஏன் அது என்ன என்றதை விளங்காம முக்காடு போடணும். கடைசியா தமிழர் முக்காடு போடணும். ஏன் முக்காடு போடணும்? ஏண்டா பைபிள் தேவைப்படுத்தல நான் போடுறோம். அது போட்டாதான் பாத்தீங்களா அது நல்ல, அதுதான் நாம கடவுளுக்கு இருக்கிறோம். உண்ட புருஷனுக்கு அடங்கி இருக்கிறியோ, உண்ட போதருக்கு அடங்கி இருக்கிறியோ? ஏண்டா கிறிஸ்துவுக்கு யாரு தலை? கடவுள் தலை. ஆடுகளுக்கு யாரு தலை? போதகர் தலை. அப்ப ஆடுகள் அடங்கையில என்றாது போதகர் சொல்றது கேட்கையில என்ற அர்த்தம். போதகர் சொன்னதை கேட்காட்டி ஆடுகள் அடங்கையில. அப்ப ஆடு அடங்கையில என்றதான் அங்க கதப்படுகிறது. மனுஷி பெண் அடங்கியல அல்லது ஆண்கள் கிறிஸ்துவுக்கு அடங்கியல, கிறிஸ்து வச்சா திருத்துவத்துக்கு அடங்கல. அப்ப இது வெறுமனே தலையில பொம்பளை முக்காடு போடுறது இல்ல, ஆம்பளையும் தனக்கு மேல ஒரு அதிகாரத்தை கொண்டிருக்க வேண்டும் என்றதையும் காட்டிக் கொண்டிருக்கு. ஆண்களும் முக்காடு போடணும், பெண்களும் முக்காடு போடணும். இது என்ன நல்ல நீங்க முக்காடு என்ன சொல்லியோ அங்கதான் அது உருவக நடையா, அது உவமையா, அதுல அந்த வரலாற்று கான்டெக்ட்ல அது என்ன இலக்கண நட பயன்படுத்தப்படுது. தொடக்கம் என்ன? 11ஆம் அதிகாரம் கிறிஸ்துவுக்கு தேவன் தலை,
ஆண்களுக்கு கிறிஸ்து தலை, ஸ்திரீகளுக்கு புருஷன் தலை. இதான் வசன தொடக்கம். தன் தலையை மூடிக்கொள்ளுகாத ஸ்திரீ, தன் தலையை மூடிக்கொள்ளுகிற ஆண். இங்க வருவோம். அப்ப தலை என்ன? அங்க கதைக்கப்பட்ட தலையும் கீழே கதைக்கப்படுற தலையும் என்ன அர்த்தத்துல, என்ன இலக்கண நடையில கதைப்படுது? அப்ப என்ன, கிறிஸ்து தந்த தலையை பற்றி கதைக்கிறா இல்ல கிறிஸ்துவனுடைய தலையாகிய கடவுளை பற்றி கதைக்கிறா? நீ உனக்கு மேல அதிகாரம் தேவையில்லை என்று நீ யோசிக்கிறியா, இல்லாட்டி அந்த அதிகாரத்துக்கு அடங்கி இருப்பேன் கதைக்கிறியா? இதான் அங்க கதைப்பட்ட விஷயம். அதை விட்டு போட்டு சாரியை தூக்கி முக்காடு ஓடுறதும், கடைசியில சின்ன லேஞ்சியை தூக்கி தலையில வச்சு கொண்டு திரிகிறதும், கடைசியில ஸ்கார்ஃப் என்ற பேர்ல நீக்கல் என்ன டிரான்ஸ்பரண்ட் நெட்டை தச்சு போட்டு இந்த கிளிப்புகளையும் காட்டி கொண்டு திரிகிறதும் என்ன விஷயம்? இது என்ன? கடைசியில நெட் இல்ல, நெட் பார்க்காம நெட் போடாதாக்கள் உனக்கு சேர்ச்சுக்கு விட மாட்டேன். இது யாருடா உனக்கு சொன்னது? ஆனா இதெல்லாம் கடைசியில சுயநீதி, சுயநீதியை கொண்டு வர, சுயநீதி வராதையாக போட்ட நல்லா மூடி போட்டு கொண்டிருக்கிறார்கள், போடாதையாக இதுல இதுகளுக்கு உலக சிநேகம் அதான் இப்படி இருக்குது. கடைசியில கடவுளை தேவைப்படுத்தி நீ மற்றவனை குற்றவாளியா தீர்த்து, கடவுள் தேவைப்படுத்ததை செய்ததுக்கு செய்யாம விட்டதுக்கு குற்றப்படுத்தி இருக்கலாம். இது கடவுளை தேவைப்படுத்தாத செய்யும்போடான்னு சொல்லி போட்டு குற்றப்படுத்துறது எவ்வளவு? அதான் ஆண்டவர் அவன் நிக்கிறதும் விழுகிறதும் அது அவன் எஜமான கணக்கு கொடுப்பார். நீ என்ன தின்னோடும், நீ மிளக்கறி சாப்பிடுறா நீ சாப்பிட்டுக்கொள், நீ மச்சம் சாப்பிடுறா நீ மச்சம் சாப்பிடு. அதுக்காக நீ மிளக்கறி சாப்பிட்டு மச்சம் சாப்பிடாத குற்றம் மாத்திட்டு சுயநீதியை வெளிப்படுவியோ அவன் நீ மற்றவன் எஜமான வேலைக்காரனை குற்றப்படுத்துற கவனம் என்று அவ்வளவு அங்கதான் அந்த விஷயங்களை கதைக்கிறோம். அதனால நாம சரியான கவனம் இன்டர்பிரட் பண்ண இது என்னன்னு. சோ இதெல்லாம் நான் கேட்டது இந்த சுயநீதியும் இல்ல, இங்க கேட்டுக்கு ஏதுவான பாவமும் இல்ல. இது வெறும் எங்களுடைய அறியாம இது ஒரு தேவபக்திய குழப்பவே இல்லை. உதாரணம் ஏதாவது பைபிள்ல ஒரு கோட்டேஷனை மாறி சொல்லுறது, அதான் உதாரணம். பைபிள்ல ஒரு கோட்டேஷனை மாறி சொல்றது சொன்னா பாத்தியா, என்ன ஒரு போதகருக்கு எது தெரியாம, போதருக்கு தெரியாம இருக்கா போதரா வந்தது? அப்படி சில பேர் போதர் இருக்கிறோம், அதுக்காக நம்மள அப்படி மட்டும் கட்டிக்க கூடாது. அது என்னன்னு தெரியாமலே வந்தீங்க, நாம பைபிள் சொல்லி கொடுக்க கூடாது, அங்கே இருந்து சொல்றீங்க. ஐயோ அப்படியும் 10 வருஷமா இருந்து 15 வருஷம் பார்த்தியாக்கல்ல. இது அதெல்லாம் தாண்டி வந்தபடியா நம்மளே அப்படி நினைச்சிடக்கூடாதுலயே கவனமா நாம இருக்கிறது. சில ஃப்ளோவில் போவேக்கல அந்த கோட்டேஜன் நாம ஆமோசன்ற உபதியாண்ட அல்லது கிட்ட வர ஒரு புத்தகத்தை வாசிச்சதுல சொல்லி கொண்டு போறோம். அப்ப சொல்லல அது பாத்தீங்களா இப்படி புலப்படலாம் ஒரு போது. இது என்ன இதால இது கேட்டுக்கு எதுவான போதனையா இல்ல சுயநீதி போதனையா? இது என்ன போதனையா? ஒரு பிரச்சனையும் இல்லை. அதனால அது ஒரு ஏறார், அது ஒரு சின்ன ஒரு தவறு, அது திருத்தினாச்சே. இதால அங்க இதுல இருக்கிற பிரச்சனை என்னன்னா பைபிளே தெரியாதுன்னு அதை நம்புமோன்ற ஒரு பயம் தான் அங்க இருக்கிற சில பேருக்கு. ஆடுகள் பாத்தியா போதர் சொல்லிட்டாரு, சில அதை நம்பிக்கொண்டு எழுதி வச்சு நமக்கு தான் தெரிஞ்சு எழுதுறதே சரியான குறைவா கிடக்குது. அதனால அதுல ஒரு பிரச்சனை அப்படித்தான் அடுத்த முறை திருத்திடுவோம் நாங்க. அதை சொன்ன அதை போன முறை இப்படி ஒன்று சொன்னது எங்களை கேட்டியாக்கள் இப்படி சொல்லிக்கிறோம், அதை கவனிச்சு கொள்ளுங்க. அதுல மாத்தோணும் அந்த கோட்டேஷன். அது சரி, கோட்டேஷன் மாத்தோணும் என்று திருப்பி சொல்றது நியாயம், சொல்ல வேணும். ஏன்னா அது சின்ன தவறோ அது அப்படியே போக கிடையாது. அதை நாம என்னன்னு சொல்லுவோம், தைலக்காரன் தைலத்துல விழுந்த செத்த ஈ மாதிரி. அது ஒரு சின்ன விஷயம் தான், ஆனா கடைசியில இப்படியே போனா நார தொடங்கிடும் விஷயம். அந்த அளவுக்கு பைபிள் எப்பயுமே புலபுலியாதான் இல்லான்னு சொல்லும். ரெண்டா அது நாத்தம் மாதிரி. ஆகல அதுகளை தவிர்க்கவும் ஏழுமான அளவு. ஆனா அதுக்காக அதெல்லாம் தூக்கி பிடிச்சோன்ற பெரிய பிரச்சனையா வர்றதுக்கு இந்த கேட்டுக்கும் ஒண்ணு போகல, இந்த சுயநிதியும் ஒருவரும் வரையும். சோ அதான் அப்படிப்பட்ட விஷயங்கள். அப்படி நாம இன்னும் பல விஷயங்கள் நம்மள இருக்குது. 25 வருஷம் 30 வருஷமா பைபிள் வாசிக்கிறோம், ஆனா இன்னும் நம்மள அந்த எரர் இருக்குது. வேற நான் இன்னும் காட்டேலே உண்டு. அதனால அதான் ஒன்று காட்டு நான் போறோம் முறை 430 வருஷம். எத்தனை வருஷம் வயதுல இருந்தது? 400 வருஷம். எத்தனை வருஷம் வயதுல இருந்தது? 430 வருஷம். அதுக்கு ஒரு விளக்கம் வேற. 30 வருஷம் அடிமை இல்ல, 400 வருஷம் தான் அடிமை. இப்படி எல்லாம் விடாது. ஆனா எகிப்துல உண்மையா இருந்த 215 வருஷம். அதுக்குள்ள அடிமைத்தனத்துக்குள்ள இருந்தது அதை விட குறைவு. அடிமைத்தனத்துல இருந்து அதை விட குறைவு. ஏண்டா ஜோசப் அறியாத பார்வோனும் பேக்கல. ஆனா ஆண்டவர் என்னத்தை பாக்குறார், அவர் எமோரியருடைய பாவம் நிறைவாகும் வரைக்கும் போற அந்த 400 வருஷத்துல அவர் கதைச்சது. நீ எகிப்தியர்கிட்ட இருக்கிற 400 வருஷம் மட்டும் யோசிக்கிட்டோம். அதான் நம்ம மண்ட குழப்பம். இதால ஒருவருக்கு கேடும் வேற இல்ல,
ஒருவருக்கும் சுயநீதியும் எனக்கு எல்லாம் தெரியும் பைபிள். இது யாராவது சொன்ன நாம இப்படி அப்ப அவங்களுக்கு மொக்கேனம் தான் பட்டிருக்கிறோம். ஐயோ நமக்கு இதுவும் தெரியாம கொஞ்சம் கலாத்தியரா புதிய ஏற்பாடு வாசி அது அப்ப கூட கிளிக் பண்ணல நமக்கு என்றால் யோசிப்போம். ஏன் அதான் அவ்வளவு. சோ இது அதோட விஷயம் இல்ல டன். சோ இப்படி நாம இதெல்லாம் பார்த்த நாங்கள் அதுல சரியா அதுகளெல்லாம் ஏன் நாங்கள் சொன்னானண்டா நாங்கள் அடைஞ்சாச்சு முற்றிலும் தேர்ந்தவர்கள் நினைச்சிட வேண்டாம். நாம நம்மளுடைய பிதாக்களுடைய காலடி தளங்கள்ல அவங்க வேதத்தை எப்படி 500 வருஷம் 600 வருஷம் முன்னுக்கு விளங்கி இருந்தாங்கன்றத ஒருக்கா மேத்யூ ஹென்றி அல்லது மேத்யூ பூலோட சேர்ந்து பைபிளை நாம டோட்டலா ஃபுல்லா இருக்க வாசிச்சிருந்தா அதுக்கு இங்கிலீஷ் நாலேஜ் வேணும். ஆனா எங்களுக்கு தெரியும் நாம தமிழில விளங்கி இருக்கிற பைபிளும் அவங்க எழுதி கொண்டு போயிருக்கிற இதுலயும் அந்த பிழைகள் எங்க நாமல் பிழையா இருக்கிறோம். அயல அதுக்கு இங்கிலீஷ் அதுதான் இங்கிலீஷ படிவடி என்று சொல்லுறேன். ஏண்டா நாம தமிழ் பைபிளை தான் வச்சிருக்க போறோம். ஆனா இங்கிலீஷ்ல நாம எங்களுடைய முற்பிதாக்களுடைய காலடியில் நடக்கிறது அவசியம். அது கட்டாயம் தேவை. அயல அதனால அந்த இங்கிலீஷ் கிளாஸ் இங்கிலீஷ படி இங்கிலீஷ் கட்டாயம் தேவை விளங்கிக் கொள்றது கதைச்சு கொண்டு இருக்கு. எல்லாமே பரலோகத்துக்காகத்தான். மற்றபடி நாங்கள் டச்சு பிஷு வந்து இங்கிலீஷ் கதைக்கிறதுக்கு இல்லை. நாம கதைக்கிறோம் எங்களோட முற்பிதாக்களோட காலடி தளத்துல நாம நடந்து நாம மொக்கேனப்படாம வாழ்றதுக்கு இந்த பூமியில வேதம் எங்களுக்கு தெரியும்ன்றத நாம உண்மைய தாழ்மையோட அதை சொல்லி அதை நிரூபிச்சு காட்டுறதுக்கு தான் நாம அதை கதைக்கிறோம். சோ இப்ப இந்த உபத்திரவத்தை பற்றி கதைக்க வழிகிறீங்கள இயேசு கிறிஸ்து மத்தேயு 24ஆம் அதிகாரம் இருந்தா போல கதைக்க இல்ல. மத்தேயு 24ஆம் அதிகாரத்துக்கு முன்னுக்கு 23வது அதிகாரம் 22வது அதிகாரம் 21வது அதிகாரம் எல்லாம் எங்களுக்கு முக்கியமான கான்டெக்ஸ்ட். 23ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் அவர்கள் எருசலேமுக்கு சமீபமாய் சேர்ந்து ஒலிவ மலைக்கு அருகான பெத்பேகிக்கு வந்தபோது என்று தொடங்கும். அப்ப இப்ப எருசலேமுக்குள்ள நுழைய புறம் இன்னும் முன்னுக்கு அப்ப எருசலேம் நகரத்துக்கு எருசலேம் வரவேற்கிறது என்கிற அந்த வளைவு கிட்ட வந்து நிக்கிற அதுல இருந்து ஒரு 2 கிலோமீட்டர் தூரத்துல இப்ப நிக்கிற நாம சொல்லுவோமே யாழ்ப்பாணம் வரவேற்கிறது உள்ளுக்கு வர்றது நாம இப்ப கொடியாம பலையில நிக்கிறோம் அல்ல கொடியாமத்துல நிக்கிறோம். சரி அல்லது அது ஆகியும் தூரம் 2 கிலோமீட்டர்ஸ் நாம இஞ்சதான் சாவச்சேரியா இன்னும் ஈவன் முன்னுக்கு இஞ்ச நாவக்குழி கைதடியில நிக்கிறார் இயேசு. சரியா அப்ப அவர் பெத்தவையில நின்று அனுப்ப போறார். இப்ப எங்க அடுத்த கிழமை தொடங்க போற இந்த கிழமையில இயேசு சாக போற. அப்ப இந்த பின்னணியில தான் இந்த இடம் தொடங்குது. 21 அவர் சேர்ச்சில கதைக்கிறார், போய் வர கதைக்கிறார். அந்த அத்திமர பிரச்சனை இந்த பிரச்சனை இதுகள் எல்லாம் பார்த்து சரியா கலைச்சு போய் சாப்பாடு கறி எல்லாம் இந்த வாரம் தான் நடந்து கொண்டு இருக்கு. அப்ப அந்த 1ஆம் நாள் 2ஆம் நாள் இப்ப சேர்ச்சில ஆர்கியூமெண்ட் மண்டபத்தில் அவற்ற பிரசங்கம் நடந்தது. அதை பார்த்து கொள்றது தராங்க இப்படி தாராளமாக கதை நிக்கிறான் என்ன நடக்குது என்று பிறகு ஏரோதியார் பிரச்சனை இந்த சதுசேயர் பிரச்சனை அங்க இந்த பரிசேயரும் பெரியாக்களும் சேர்ச்சிக்காரனை பிரச்சனை இவனுக்கு யார் இந்த அதிகாரம் கொடுத்தது இப்படி எல்லாம் கதைக்க இவன் நம்ம குழுவிலையும் இல்ல நம்மளோடையும் இல்ல ஒரு வறுமப்பட்டையால் பிறந்து வளர்ந்து எங்களை மாதிரி ரபாய் ஸ்கூல்ல படிக்கையும் இல்லை இவன் இப்படி எல்லாம் பிரசங்கம் பண்ணவங்களுக்கு என்ன குவாலிபிகேஷன் இருக்குது என்றெல்லாம் கேட்டு அதை குறித்த ஒரு கேள்வி இல்லாம எல்லாம் அங்க சேர்ச்சில அந்த பிராகாரங்கள்ல நடக்குது ஆர்கியூமெண்ட். இதான் 21ஆம் அதிகாரத்துல இருந்து தொடங்குறது. இயேசு கிறிஸ்து நெப்புள் குடுவா திருப்பி ஒரு தரம் வாழ்கிறார் பயந்து கொண்டிருக்கிறாங்க இவரோட எப்படி கதைக்கிறது. அப்படிதான் இவரை அகப்படுத்தி ஆள பொலிட்டிக்கலா நாம முடிவுக்கு கொண்டு வருவோம் என்று அரசியல்வாதிகள் கொஞ்சம் பேர் சேர்ந்து வந்தாலும் கொடுத்த குடுவையில அதோட சரி. ஆனா இதுக்குள்ள எதிரிகளா அந்த அரசியல்வாதிக்கு இருந்த சுதேசவாதிகள் என்று தங்களை பெருமை பாராட்டின பரிசீலிக்கு சரியான குழுகு இயேசு கொடுத்த குடுவை பாத்தியா வாய முடி கொண்டு போயிட வேண்டும். அப்ப அதோட அதை பார்த்து கொண்டு யோசிச்சுட்டு அப்ப தானும் ஒரு ஆளண்டு கேட்கிறான் ஒரு கேள்வி என்று லோயர்களும் இவளி கேட்டார். இயேசு கொடுத்த குடுவையில அவரும் புழைச்சு போறார். இப்படி இதெல்லாம் எங்க நடக்குது சாக போறதுக்கு 2, 3, 4, 5 நாளைக்குள்ள அந்த வேரத்துல நடக்கிற பிரச்சனை. இதான் 21ஆம் அதிகாரத்திலிருந்து தொடங்குறார். 24ஆம் அதிகாரம் ஏதோ சும்மா ஒன்றுமே பின்னணியில இல்லாம கற்பனையில இயேசு யுத்தங்களையும் இது ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இதாகபடி கிடைக்கப்படும் தொடங்க இல்லை. சேர்ச்சில் நடந்த பிரசங்கங்கள் வாத பிரதிவாதங்கள் இயேசுட்ட கேட்ட அவரை மாட்டோணும் கேட்ட கேள்விகள் அவரை கொலை பண்ணீரோடும் என்றதுக்கு துடிச்ச பல சேரர்களுடைய அந்த அடிபாட்டோட தான் இப்ப இது வெளியில வருது. அப்ப இந்த அதிகாரம் இந்த பின்னணி கதைக்கப்படுகிற இயேசு கிறிஸ்து
முக்கியமாக தன் சீஷர்களுக்கு அவர் கதைக்கிற காட்டின விஷயம், உடன்படிக்கையின் மக்களாயிருந்த இஸ்ரவேலர் எப்படி மெசியாவை நிராகரிச்சு வெறுத்து அவதூறு சொல்லி அவரை கொலை செய்ய போறார். இதான் இந்த பாயிண்ட். உடன்படிக்கையின் மக்களாயிருந்த இஸ்ரவேலர் யூதர் மெசியாவை நிராகரிச்சு அவரை வெறுத்து அவரை துன்பப்படுத்தி எப்படி கொல்ல போறார். அந்த விஷயத்துக்கு முன்னுக்கு அந்த உடன்படிக்கையின் மக்கள் எப்படி கடவுளுடைய உடன்படிக்கையில நின்று பிடிக்க இல்லை, அவர்கள் குந்தி குந்தி எழும்பி திரிஞ்சியாக்கள். இந்த காலத்தில் அந்த காலத்திலேயும் அவர்கள் உண்மையில கடவுள வார்த்தையும் அதனுடைய சேரத்தையும் சரியா விளங்கிக் கொள்ளாம மண்ணுலக மனிதன் வாழ்ந்து கொண்டிருந்தவர். அதில் அவர்கள் பெர்சிவியரன்ஸ்ல நின்று பிடிக்க இல்லை என்றதை இயேசு காட்டினர். இரண்டாவது, அந்த உடன்படிக்கையின் மக்கள் உண்மை இல்லாம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றதை இயேசு கிறிஸ்து காட்டினர். மூன்றாவது, அவர்கள் கடவுளுடைய அரச தக்க வைக்கிறதுக்கு ரெடி இல்லை என்றதை காட்டினர். அவர்கள் அதை குறித்து எந்த கரிசனையும் இல்லாம இருக்கிறார்கள் என்றதை காட்டினர். அதுக்கான எந்த விழிப்புணர்வும் இல்லை. உடன்படிக்கையின் மக்கள் அவர்கள் 4 விஷயம் சொல்றேன்னா, அவர்கள் நின்று பிடிக்க இல்லை, அவர்கள் ஜாக்கிரதையா இருக்கையில, உண்மையா இருக்கையில, ஆயத்தமா இருக்கையில. இதான் இந்த 4 பாயிண்ட்ஸ் இந்த பின்னணியில் அவர் கதைச்சு கொண்டு வர. ஆல்ரைட். அப்ப 24:13 அவர்கள் நின்று பிடிக்கல, 24:44 அவர்கள் ரெடி இல்லை, 25:13 அவர்கள் விழிப்பா இல்லை. மற்றது உண்மையா இல்லை. உண்மையா இல்ல, அவர்கள் 25:46 ரெடி இல்லை. உண்மையா இல்லை, உண்மை இல்லை. இப்படி பல விஷயங்களை உடன்படிக்கையின் மக்கள் அவர்கள் உண்மையா இல்லைன்னு இயேசு கிறிஸ்து காட்டினார். இப்ப இயேசு கிறிஸ்துவ அவர்கள் என்ன செய்திச்சினம்? நிராகரிச்சினம். இயேசு கிறிஸ்து என்ன செய்திச்சினம்? வெறுத்திச்சினம். இயேசு கிறிஸ்து என்ன செய்திச்சினம்? துன்பப்படுத்திச்சினம். இயேசு கிறிஸ்து என்ன செய்திச்சினம்? கொலை செய்திச்சு. 4 விஷயம். They rejected, they hated, they persecuted, they killed, they murdered. உடன்படிக்கையின் மக்கள் தானா? உடன்படிக்கையின் மக்கள் இதை செய்தது. Rejected, they hated, they persecuted, they murdered. இவன் ஜோசி பாருங்க, மகா உபத்திரம் இப்படிதான் வரப்போகுது. இந்த பின்னணி எல்லாம் வரும். இந்த மகா உபத்திரம் வரைக்கும் எப்படி நாம இருக்கணும் என்றதைத்தான் இயேசு கிறிஸ்து முதல் சொன்ன 4 விஷயங்களையும் காட்டார். நின்றுபடி, விழிப்பாயிரு, ஆயுதமாயிரு, உண்மையாயிரு. மகா உபத்திர காலத்திலே எப்படி என்ன வருத்தது, என்ன நிராகரிச்சது, என்ன துன்பப்படுத்துறது, எப்படி என்ன கொல்லாது, இது மாதிரி உங்களுக்கு நடக்க போகுது. ஆல்ரைட். அதுல இதான் இந்த பின்னணியில கதைப்பட்டுக் கொண்டிருக்கிற விஷயம். இவன் உடன்படிக்கையின் மக்கள் என்று நாம என்னன்னு சொல்றோம்? வேதம் யார்கிட்ட கொடுபட்டு இருந்தது? யூதர். உடன்படிக்கையின் மக்கள். கோட்டேஷன் ரோமர் 3, ரோமர் 3:2. வேதம் யாருக்கு கொடுபட்டு இருந்தது? ரோமர் யூதர்களிடம். உடன்படிக்கையின் மக்களுக்கு தான் வேதம். அவர்களோட யெகோவா உடன்படிக்கை செய்திருந்தார். எங்க? ஜாத்ராமம் 19.
19:8 உடன்படிக்கையின் மக்கள். ஆகையால உடன்படிக்கையின் மக்களாக ஜாத்ராம் 19:8 உடன்படிக்கை மக்களாக கடவுளை நேசிக்கவும் கடவுளை பற்றி கொள்ளவும் கடவுள் சொல்ற மாதிரி கீழ்ப்படியும் கடவுளுக்கு உண்மையா இருக்கிறதுக்கும் கூடுதல பொறுப்பு இருந்தது இவர்களுக்கு. மற்ற எல்லா இனத்தையும் விட மற்ற சுத்தவிருந்த வேதம் கொடுபடாத இனங்களை விட உடன்படிக்கையின் மக்களுக்கு கூடுதல பொறுப்பு என்னத்துக்கு? உடன்படிக்கையின் கடவுளை நேசிச்சு உடன்படிக்கையின் கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு உடன்படிக்கையின் கடவுளுடைய சகல விதத்திலும் அவற்ற நாமத்தை கௌரவமா காக்க அவர்களுக்கு பொறுப்பு இருந்தது. கிரேட்டர் ரெஸ்பான்சிபிலிட்டி. அவர்கள் சின்ன பொறுப்பு இல்ல, பெரும் பொறுப்பு இருந்தது. பெரும் பொறுப்பு இருந்தது. ஆனா அவர்களுக்குத்தான் அதுல விருப்பம் இல்லாம போச்சு. இயேசு கிறிஸ்து எருசலேமுக்கு சமீபமா வரைக்கல லூக்காவில் எழுதுற லூக்கா சொல்ற லூக்கா 19:41-44 லூக்கா 19:41 லூக்கா 21 நம்ம அந்த ஒத்த அதிகாரம். ஆனா அதுக்கு முன்னுக்கே இந்த விஷயங்கள் தொடங்குது. எப்படி? லூக்கா 19:41-44 அதுலதான் இயேசு கிறிஸ்து இந்த உடன்படிக்கையின் மக்கள் என்ன செய்திச்சினம் என்ன மாதிரி இதை போகுதுன்றதை அவர் தொடங்குறார் கதைக்கிறதுக்கு. அவர் சமீபமாய் வந்தபோது நகரத்தை பார்த்து இதான் இப்ப அங்க மத்தேயுவில 21:1 பார்த்து நாங்கள் இப்ப லூக்காவில 19:41 பார்க்கிறோம். இயேசு நகரத்துக்கு சமீபம் வந்து எருசலேம் வரவேற்கிற போர்டு கிட்ட வந்துட்டார். இப்ப அதற்காக கண்ணீர் விட்டானது எரிக்கப்பட போறினம் அந்த நாடு. அந்த கிமு 2000 ஆண்டுல கிமு 20ஆம் நூற்றாண்டுல நோவாட வெள்ளம் வந்து ஒரு 200 வருஷத்துக்குள்ள தொடங்கின ஆபிரகாமனுடைய அழைப்பு ஒரு 20 நூற்றாண்டா பிரச்சனை நின்று பிடிச்சு விழுந்தெழும்பி 20 நூற்றாண்டா 2000 வருஷமா ஆபிரகாம் 2000 கிமு 2000 அவனை தான் அழைச்சார். அவன்ல தொடங்கின ஆபிரகாமின் சந்ததி என்று இன்றைக்கு வரைக்கும் பாராட்டுறது. கிறிஸ்து பிறந்து கிபி 26-27 இந்த கதை தொடங்குது. இப்ப கிபி 30 நாம சொல்ல சரியா கிபி 30. அப்ப 20 நூற்றாண்டா இருந்த ஒரு இனம் ஒரு நாடு தக்க வச்ச அவ்வளவு பெருமை எல்லாம் இனிமேல் சுக்கு நூறா போய் உலக படத்திலே இனி ஆக்கள் இல்லை என்று கடவுள் அழிக்க போற. இஷ்டவேலை மையமா வச்சு ஜாதிகளை பிரிச்ச கடவுள் இஷ்டவேலை இனி இல்லை என்று உலக படத்திலிருந்து அழிக்க போற. அப்படிதான் அவர் உண்மையாலுமே நடந்த செய்த எவ்வளவு தன் நண்பனான ஆபிரகாமை கொண்டு வந்து அவனை கஷ்டப்படுத்தி அவனை பாடுபடுத்தி அவனை இப்படியெல்லாம் செய்து அவன் பிள்ளைகளை செய்து இப்படியெல்லாம் எடுத்த ஒரு சந்ததி இனம் நின்று பிடிச்சி இந்த பூமியில சூழ இருக்கிற சனங்கள் உங்களோட ஞானத்தையும் விவேகத்தையும் பார்த்து ஈர்க்கப்பட்டு ஜாவைய வணங்குறதுக்கு வருமென்று பார்த்தா கடைசியில நீங்கள் ஜாவைக்கு உண்மையும் இல்லை அவரால் அனுப்பப்பட்ட மெசியாவைக்கும் இப்படி நிராகரிக்கிறீர்கள். இயேசு நீலி கண்ணீர் வடிக்க இல்ல. இயேசு உண்மையா அழுத. அவற்ற அழுக மாய்மாலம் இல்ல. எப்படி இப்பயும் சேர்ச்சில நாம வேதவசனத்தை கேட்டும் கீழ்படியாம நடக்கல நமக்கு கோபமும் ஆத்திரமும் வெறுப்பும் வந்தாலும் ஐயோ ஐயோ அதில் பாவங்கள் ஐயோ அதில் விலங்கியல் ஐயோ அதில் முட்டாள் மேரிச்சு ஐயோ அதில் மொக்குகள் ஐயோ இது படிப்பு குறைவு ஐயோ இது இதெல்லாம் இப்படி இருக்கு இப்படி ஐயோ கடவுளை கிருபியார் ஐயோ நீர் கவனமா கண்டிப்பாண்டரு ஏன்னா வர போற அழிவா யோசிக்கலாம். உண்மையில எங்களுக்கு அழுகையும் கவலையுமா இருக்கு. இயேசு கிறிஸ்து அப்படித்தான். ஏன்னா நாங்களும் இதுல நாசம் பேசிட்டு போவேன் பேசுற ஆனா அழுகையும் கண்ணீரும் கம்பலையும் ஏண்டா எவ்வளவு இவ்வளத்தையும் கடவுள் அடிச்சு திருத்தி கொண்டு வந்து இப்படி போச்சுங்களே என்றேக்க அது நிச்சயம். அப்பதான் ஆண்டவர் அதுக்காக கண்ணீர் விட்டுழுது. உனக்கு கிடைத்த இந்த நாளில இருந்தாலும் உந்த சமாதானத்துக்கு ஏற்றவளை நீ அறிந்திருந்தானால் எவ்வளவு நல்லது. இப்பொழுது அது உங்க கண்ணுக்கு மறைஞ்சுதான் கிடக்குது. ஆனா வேற கையில இருக்கின்ற ஆனா மறைஞ்சிருக்குது சமாதானம். கடவுளோட சமாதானமா இல்லையடா நீங்க.
கடவுள் உன்னை சந்திக்கும் காலத்தை நீ அறியாமல் போன. விசிட்டேஷன், கடவுளின் சந்திப்பு. நாம கொரோனாவில் பிரசங்கம் 10 பிரசங்கம் செய்திருந்தான். காட்ஸ் விசிட்டேஷன், கடவுள் சந்திக்க வெளிக்கிட்டார். நம்மள ஒரு நாளும் தாங்க இயலாத விதத்தில் இருக்கும் அந்த சந்திக்கு. அதான் அந்த மேகங்களுடன் வர்றது. அவர் எகிப்தை சந்திச்சார், அவர் சோதோம் குமராவை அவர் சந்திக்க இறங்கி வந்தாருண்டா முடிஞ்சது கதை. இல்ல சோதம் குமராவோட கூக்குல கொஞ்சம் பெருசா இருக்கு, அதை சந்திச்சுட்டு போலாம் என்று வந்தான்டா. சரி, கடவுள் சந்திக்க வரக்கூடாது, நாமளும் அவரை மட்டும் சந்திக்க போகலாம். ஆனா அவர் எங்களை விசிட் பண்ண விட்டுடக்கூடாது. அவர் விசிட்டரா வர வழிக்கிட்டா எங்களோட இருந்தா சந்தோஷம், ஆனா விசிட் பண்ண வரக்கூடாது. கவனம், கடவுள் எங்கட விசிட்டரா இல்லாட்டி எங்கட வீட்டினுடைய ஒரு உறுப்பினரா? கடவுள் விசிட்டரா வர வழிக்கிட்டா இந்தா அவர் சொல்ற பார்த்தா கடவுளே அழுகிறார். கடைசியில் என்ன நடக்க போகுது? இவ்வளவு உடன்படிக்கை மக்கள் என்று சொல்லப்பட்டியாக்கள். உன் சத்துருக்கள் உன்னை சூழ மதில் போட்டு உன்னை வளைந்து கொண்டு எப்பக்கத்திலும் உன்னை நெருக்கி உன்னே முன்னுள்ள உன் பிள்ளைகளையும் தரையாக்கி போட்டு தரையோட தரையாக்குவாங்க அடிச்சு. உன்னில் ஒரு கல்வி மேல் ஒரு கல்வி செய்யும் நாட்கள் உனக்கு வரும் என்றார். சோ இயேசு மெசியாவை நிராகரிச்சு, மெசியாவை வெறுத்து, மெசியாவை துன்பப்படுத்தி, மெசியாவை கொலை இன்னும் மிச்சமா இருந்த கொலை செய்கிறது. அவ்வளவுதான், மிச்சம் முன்னு ஏற்கனவே முடிஞ்சது. அப்ப அந்த நேரத்தில் அவர் கடைசியில உன்னை சந்திக்கும் காலத்தை நீ அறியாம போற, கடவுள் உன்னை சந்திக்கிற காலம் உனக்கு விளங்குது இல்லையே. அப்ப அவரை நிராகரிச்சதுக்கான அந்த தண்டனை தீர்ப்பு எப்படி இருக்கும் இயேசு கிறிஸ்து. ஜூதர்கள் உடன்படிக்கை மக்கள் செய்யக்கூடாத பெரிய விலை என்ன, செய்யக்கூடாத செய்ய விலை என்ன, அவர் செய்திருக்கவே கூடாது. அவர்கள் சமாதான பிறவு கொண்டிருக்க கூடாது. சமாதான பிறவுவை கொண்டா பிறகு என்ன சமாதானம் கடவுளோட உங்களுக்கு. அதனாலதான் பேதுரு அலுமின்னு சொன்னா நீங்கள் சமாதான பிறவுவை கொண்டீங்களா, பிறகு என்னன்ற உங்களுக்கு நீ சமாதானம். ஆனா அவர் சமாதானத்தை வச்சிருக்கிறார். இப்பயும் மனம் திரும்பி வந்தியலண்டா சரி, இல்லாட்டி தரையோட தரையாக்குவர், இல்லாத கல்லில மோதி அடிப்பார், உங்களை போட்டுட்டு உழுது கொண்டு போவாங்க. அப்படியே சாகடிக்கணும் தேவையில்லை, அப்படியே போட்டுட்டு ஏத்தி அவங்களுடைய வாகனங்கள் அப்படி பெரிய அந்த குதிரை படைகளால ஓடிக்கொண்டு போவாங்க சில்லுகளோட. சரியில்லை, அந்த அளவுக்கு நடக்க போகுது. உங்களுக்கு விளங்கியில்லை இன்னும். இயேசு தான் சொன்னேன். அதுல மகா உபத்திர காலம் வருகிறதுக்கு முன்னு வருகிற அந்த சூழல்ல அதுக்கு பிறகு என்ன நடக்க போகுதுன்றதான் அந்த மகா உபத்திரத்தை கொண்டு வந்தியாக என்ன நடக்க போகுதுன்றதான் இங்க கதை வருது. மகா உபத்திரவத்தை சபைக்கு கொண்டு வந்தது, மகா உபத்திரவமாக கிறிஸ்துவ கொலை செய்த இந்த கொலகார பாவிகள் அவர்கள் கொல்லப்பட போறோம். அவர்களுடைய அழிவு கேவலமான, அது நெச்சு பார்க்கிற கொடூரமான அழிவு, கொடூரமான அழிவு. சமாதானமான சாவில்லை, அது அது கூக்குரலான சாவு. அதுல இத அவர்கள் சமாதானத்தின் கெத்தரை கொண்டார்கள். அங்க எங்க இருக்குது சமாதான பிறவை கொண்டார்கள். அப்போஸ்தலர் 3:14-15. அப்போஸ்தலர் 3:15. இவ சமாதான பிறவை கொண்டதுக்கு யாரு முதல் காரணம்? யூத தலைமத்துவம், யூத தலைவர்கள், சனகரின் சங்கம். 3:15. சனகரின் சங்கம், சனகரின் சங்கம் எங்க அவர்கள் முதன்மை காரணம்? யோவான் 19:11. யோவான் 19:11. இயேசு கிறிஸ்துவ கொல்லணும் என்று முடிவு பண்ணி அவரை நிராகரிக்கவும் வெறுக்கவும் அவரை சனங்களை தூண்டி விட்டு ஆக்கலாரு சனகரின் சங்கம். அதெல்லாம் அவருடைய அரசியல் துறை. இப்ப அரசியல் துறை தூண்டி விட்டது கடவுள் அந்த தலைவர்களை மட்டும் மன்னிச்சிருக்கலாமா? இல்ல இல்ல இல்ல, அந்த அதில் தூண்டப்பட்ட மக்களும் பொறுப்புதாரிகள். ஏன் அவர்கள் அவர்கள் பிலாத்து ஏழுமான அளவு இந்த ஜூத அரசியல்வாதிகளுடைய கெத்து காட்டுற வேலையை அவன் நிராகரிக்க தொடங்கினான். வேண்டாம் வேண்டாம், இல்ல அந்த மனுஷன் இப்படி சாவுக்கு ஏதோ நான் குற்றம் செய்தா நான் பார்க்கல, வேண்டாம் இந்த பிரச்சனை, இத வேறு அவரை விடுதலை பண்றேன் அல்லது என்ன செய்வோம், அடிச்சு போட்டு அனுப்பி விடுறேன், விட்டுடுங்கோ என்றாலும் அங்க சனம் தான் என்ன கத்தினது? இவனுடைய செத்தப்படி எங்களுக்கு மேலையும் எங்கட பிள்ளைகளுக்கு மேலையும் வரட்டும்.
ஜோசி பாருங்க, சனகரி தலைமத்துவம் செய்ததோட போயிருந்த தலைவரையோட கொண்டு போயிருப்பார். ஆனா அங்க நின்ற வாளுகளும் தங்களோட மட்டும் அதை முடிக்கல, தங்களோட சந்ததியைக்கும் சொல்லி பிள்ளைகளுடையும் இழுத்தாங்க. அப்ப என்ன, இந்த சமாதான பிறவை கொண்ட செத்தப்படி எங்களுக்கு மேலும் எங்கள் பிள்ளைகளுக்கு மேலும் வருவதா அல்ல. மத்தேயு 27:25, மத்தேயு 27:25. அதற்கு ஜனங்கள் எல்லாரும் இவனுடைய இரத்தப்பழி எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகள் மேலும் இருப்பதாக என்று சொன்னார். அப்ப வாக்குமூலம் சரி கொடுத்தாச்சு, எங்களுக்கு மேல வரட்டும், இல்ல எங்களோட சந்ததிக்கு மேல வரட்டும் பண்ணிட்டாங்க. ஓகே, ஆண்டவர் ஏற்கனவே சொல்லிக் கொடுக்கிறார், இந்த தலைமுறையில இதுல சந்திக்கும். இப்ப இதை விட நீ சந்ததிக்கு மேலையும் பெற மாட்டோம், அப்புறம் என்ன புள்ள குட்டியும் இல்லாமல் ஆக்கணும் நடக்க போகுது. அப்படிதான் ஆண்டவர் ஆக்கினார். 1948ஆம் ஆண்டு வலுக்கட்டாயமா போய் அந்த பலஸ்தீனத்துல அதான் எங்களோட எங்களோட பிதாக்கள் ஆபிரகாமுக்கு கொடுத்த இல்லை என்று சொல்லி இவங்கள் வலுக்கட்டாயமா ஆக்கிரமிச்சது. அது ஒரு களவு அல்லது அது அடாத்தா மீறி உருவாக்கின ஒரு நாடு. கடவுள் ஏறக்குறைய 2000 வருஷமாக்கள் இல்லாமல் ஆக்கியிருந்தவர். எத்தனையோ சந்ததி பெத்து பெத்தவங்க போயினர். தப்பின ஜூதர்கள் தப்பினவங்கள்லாம், ரட்சிக்கப்பட்ட ஜூதர்கள் இருந்தவங்கள்லாம். அவங்க எங்களுக்கு ஒரு நாடு வேணும், எங்களுக்கு ஒரு நாடு வேணும் என்று கேட்டது மெசியாவை கொண்ட அதே விரியன் பாம்புகள்லாம் கேட்டது எங்களோட நாடு எங்களுக்கு வேணும். அப்படிதான் இப்ப குந்தி கொண்டு இருந்து எல்லாருக்கும் பிரச்சனை ஆகிக்கொண்டு கிடக்கிறாங்க. அதுல தங்களுக்கு மேல வரட்டும் என்று மக்களும் அதுக்கு பொறுப்பு. அதுல இது அந்த பிள்ளைகள் கேட்டது அப்பா அம்மான்னு கேட்டவர். கவனம், நாம கடவுளோட கதை கேட்கல, நம்மட வாக்கு மூலம் என்னவோ கடவுள் சும்மாயே அவர் அப்பன் குற்றங்களை பிள்ளைகள்கிட்ட விசாரிக்கிறவர். அதை விட இல்ல எந்த பிள்ளைகிட்ட விசாரிக்க நீயே தூக்கி கொடுத்தீங்கன்னா எவ்வளவு பிரச்சனையா இருக்கும். அது யாரோட டீல் பண்ற மட்டும் விளங்காம நம்ம கழிச்சிடக்கூடாது கடவுளோட. இவன் செத்தப்படி எங்களுக்கு மேலும் எங்களோட சந்ததிக்கும் எங்களோட பிள்ளைகளுக்கு மேலும் இருப்பதா. ஆனால் இந்த சந்ததி தான் ஒழியுமெண்டா கடைசியில கதிதருக்கு தாங்க டோட்டலாகி. அதுல இயேசு கிறிஸ்து இதெல்லாம் சொன்ன பிறகு இப்ப சிலுவசம் போற அங்க போயிருக்கலாம். அப்ப அங்க இருந்த சில ஸ்திரிகள் என்று அழுது கொண்டிருக்கிறேன். ஸ்திரிகளை பார்த்து இயேசு கிறிஸ்து சொன்னது என்ன என்று நமக்கு வடிவ தெரியும். உங்களோட பிள்ளைகளுக்கு ஆளுங்க சொல்லிட்டீங்களா இல்ல, உங்களோட புருஷன் மாதிரி கத்தி சொல்லிட்டாங்களே எல்லாம். அதுல 2 பொம்பளைகள் வந்தாங்க அரச சபையில் என்று கத்துறது இல்ல, அங்க வந்து கத்துறது கலகம் செய்யறது ஆம்பளைகள். என்ன ஜூதர்களுக்கு தெரியும், ஆம்பளைலாம் முன்னுக்கு நிக்கிறது, பொம்பளைகள் அங்க எல்லாம் அரசனோட கதைக்க. அப்பா உங்களோட புருஷன் மாதிரி அங்க ஏற்கனவே சொல்லிட்டாங்க எங்களுக்கு மேலும் எங்கள் பிள்ளைகள் மேலும் இருப்பதாக. நீங்க ஸ்திரீகள் என்று அழுது கண்ணீர் விட்டு கொண்டிருக்கிறீர்கள். மலடியா இதுல இருக்கிறாக்கள் பாக்கியவதியே சொல்றேன் திரும்பி, மலடியா இருக்கிற உங்களுக்கு பாக்கியவதி என்று அழைக்கப்படுவீங்க. உங்களோட பிள்ளைகளிடம் உங்களுக்கு செய்கிற வேலைக்கு அவங்க வண்டிய கீறியோ பிச்செடுத்து குடல் எல்லாம் மறுத்து எல்லா நாச மறுப்பு கற்பழிப்பு விலேச்சத்தனமா செய்ய போறவர்களுக்கு உங்களோட புருஷன்மார் காரணம். நீங்கள் அழுவீர்கள். அதனால எனக்கு அழ வேண்டாம், எனக்கு அழ வேண்டாம், உங்களுக்காக உங்களோட பிள்ளைகளுக்காக அழுவுங்க. ஏன்னா உங்களோட புருஷன்மார் அப்படித்தான் சொல்லி வேண்டிட்டாங்க. சரியான காரணம். அப்பா மேர் திருப்பின்னு சொல்லுற மனுஷி மேர் லேசில வாய் திறக்க கூடாது. ஆனா புருஷன் மேர் வாய் திறந்தா கடவுள் விசாரிப்பார் தொடர்ச்சியா மனுஷிக்கு மேலேயும் பிள்ளைகள். அவன் செய்த பிள்ளைக்கு மனுஷி பிள்ளை எல்லாம் ஆண்டர் குலைய அறுத்த மனுஷி பிள்ளை எல்லாம் வெட்டி சின்னாபினப்படுத்தி கெடுத்து நிக்கிற மாக்கின பிள்ளைகள் எல்லாம் பச்சை பால் எல்லாத்தையும் அப்படியே நாம சும்மா எறும்ப நசிக்கிற மாதிரி நசிக்க வச்சுட்டு கண்டு பிள்ளையெல்லாம் செத்து போச்சு. கடவுள் அப்படி ஆக்கின. அதனால அப்பா மேர் அடங்க மாட்டோம், அப்பா மேர் கடவுளுக்கு கீழ்படிய மாட்டோம், அப்பா மேர் கடவுளோட வசனத்துக்கு உடன்பட மாட்டோம், அப்பா மேர் விட்டு கொடுக்க மாட்டோம், அப்பா மேர் நாங்க கடவுள் சொல்றதுக்கு கீழ்படிய மாட்டோம் என்றா கடவுள் உண்ட பிள்ளையோட கீழ்படிய விட மாட்டேன். கடவுள் உண்ட பிள்ளைய நீ கடவுளுக்கு என்ன செய்யறியோ அதை கடவுள் உண்ட பிள்ளை கூட அவனுக்கு செய்து கொண்டிருப்ப. என்ன இந்த புள்ள அடங்குதில்ல, இந்த புள்ள படிக்குதில்ல என்றா அந்த பிறத்தை நீ படிக்கிறாய் இல்ல கடவுள், நீ கடவுளுக்கு அடங்குறாய் இல்ல. அப்படி அதனால உண்ட பிள்ளைக்கு கடவுளா கொடுக்கிற. கவனம் கவனம். கடவுள் கை வைக்கணும்டா உண்ட சந்ததியில கை வைப்பார். அவர் உன்னில மட்டும் கை வைக்க மாட்டார். அவர் சும்மா இதில் என்ன நேசி காட்டி உண்ட பிள்ளையில 4 தலைமுறைக்கும் கை வைப்பார்.
அதனால நாமள அவரை நேசிக்கிறோம். அம்மா மேர் நேசிச்சதான புள்ள தப்பா? அது அப்பா மேர் நேசிக்கிறோம். ஏண்டா அப்பனோட விருப்பத்தெல்லாம் புள்ள பிறந்தது. அதனால கடைசி வரைக்கும் இல்ல. அம்மாட கண்ணீரை பார்த்து கடவுளை ஏதாவது செய்யலாம்னாலும் என்ன அவர் சொல்ற, உண்டைய கண்ணீரை பார்த்து நான் என்ன செய்கிறது? உண்ட புருஷன் உடன்படிக்கையின் தலைமத்துவம் எனக்கு எதிராக நிற்குது. அதனால உங்களுக்கும் உங்களோட பிள்ளைக்காம அழுகும். ஒவ்வொரு அம்மா மாருக்கும் சொல்றேன், புருஷன்மார் ஒழுங்கா வீட்டுல நடக்கலையேண்டா, கடவுளோட சரியா இல்லையேண்டா, கடவுளுடைய வசனங்களுக்கு கீழ்படியண்டா, தாழ்மையோட சொன்னதுக்கு வேற கதை இல்லாம அப்ப இல்லாம வேற யோசனை ஒன்றும் இல்லாம சொன்னதை செய்து கொண்டு போகாட்டி கடவுள் உன்னையும் உன்ற பிள்ளையையும் குலை அறுக்கிறதுக்கு ரெடியா இருப்பார். கடவுள் அறுத்தறிஞ்சு கொண்டு போவார். ஏன்னா அவர் அப்படித்தான் 2000 வருஷமா கட்டிக்காத்த ஒரு இனத்தை அறுத்தவர். நீ மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு 10, 15, 20 வருஷம் உனக்கு கடவுளை தெரியும். அறுக்கிறது கன நேரம் இருக்காது. பவுலப்ப சொன்ன ஒலிவ மரத்தையே கிளறறிஞ்சு போட்டவர், ஒட்ட வைக்கப்பட்ட காட்டொலிவ மரம் முன்ன அவர் வெட்டுறதுக்கு கன நேரமாக. கவனமா நடந்து கொள்ளுங்க. நீங்க ரோமரை பார்த்துக்கத பவுலப்போ சில. அதனால நாம எல்லாம் ஒட்ட வெட்கப்பட்டிருக்கிறையாக்கள். அந்த உண்மையான ஒலிவ மரத்தையே வச்சு போட்டு வெட்டி எறிஞ்சவரண்டா நம்மளை வெட்டுறதுக்கு அவருக்கு கன நேரமாகாது. அதனால அந்த இந்த நாளில இந்த கொஞ்ச நாட்கள்லயாவது கடவுளோட சமாதானத்துக்கு எதுவும் அப்படி இருக்கலாம் என்றதை மட்டும் யோசிச்சா சரி. அப்படி யோசிக்க மாட்டியோ சமாதானம் இல்லை. துன்மாக்கனுக்கு எப்படியோ சமாதானம் இல்லாமல் ஆக்குவார். உங்க உடம்புல சமாதானம் இல்லாம ஆக்குவார். உங்க குடும்பத்துல மனுஷிகள சமாதானம் இல்லாம, பிள்ளைகளால சமாதானம் இல்லாம ஆக்குவார். உங்க சொத்துகளால சமாதானம் சரி கதை. அதனால நம்ம சரியான கவனம் இருக்க வேணும். உடன்படிக்கையின் மக்கள் என்று நாம உள்ளுக்கு வாரோமா, நாம நின்று பிடிக்க பார்க்கணும், ஆயத்தமா இருக்கணும், நாங்கள் நேர்மையா நடக்கணும். கடவுளோட வசனத்துக்கு நாம விழிப்பு ஜாக்கிரதையா இருக்கணும். சோ இத மனதில் வச்சிருப்போம். இது கிறிஸ்துவ நிராகரிக்க வெளிக்கட்டி ஆக்களுக்கு வர போற பிரச்சனை. ஆனா அது அந்த ஆட்கள்லாம் கிறிஸ்துவனுடைய மக்களை நிராகரிப்பினர். கிறிஸ்துவ நிராகரிச்சாங்களே, கிறிஸ்துவ நிராகரி அதான் அந்த மகாபத்திரம். அதான் என்னையே பச்சை மதத்துக்கே எறிஞ்சு போட்டாங்க. பட்டை மதத்துக்கு எல்லாம் என்ன செய்ய மாட்டாங்க. எல்லாம் பட்டு போய் கிடந்த இஷ்டவில்லை இருந்தா நானும் இப்ப தெரிஞ்செடுத்து சேர்த்து கொண்டு வந்திருக்கிறேன். நாட்களை ஒரு சிறு மந்தைய பட்ட மரத்துக்கு இன்னும் எவ்வளவோ செய்வாங்க பாப்போம். ஆனா அதுக்குள்ளையும் நான் நின்று குலைய இருப்பேன். நாட்கள் என்ற பழி தீப்ப கிறிஸ்து இந்த மகா உபத்திர காலத்தை ஏற்கனவே முன்னறிவிச்சு அந்த உபத்திரத்தை கொண்டு வர போற அந்த போலி சமயமும் அந்த உடன்படிக்கை மக்கள் இந்த புழுகுல கிடந்த ஆட்களுக்கு அவர் எச்சரிச்சு அவர் இந்த விஷயங்களை சொல்லி இருக்கிறார். நாமளும் சரியான கவனமா இருப்போம். நாம நிக்கிறோமா, விளந்து விடாதபடிக்கு அறுக்கப்படாதபடிக்கு எச்சரிக்கை இருப்போம். ஒட்ட வைக்கப்பட்டிருக்கிறோமா, அந்த ஒட்ட நித்தியம் வரைக்கும் வச்சிருக்க நாமல் தகுதியா நடப்போம். கிறிஸ்துவை நம்ம தொடர்ந்து வழி நடத்தி இருக்கோம். ஆமென்.